ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிட்ட போல இருக்க. 2-3 மாசத்துக்கு வருமே. மூட்டை பூச்சி கொல்லும் நவீன இயந்திரம். தேவையான பொருள் மட்டும் மார்க் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். சங்கீதா பைல்வான் மாதிரி வேலை செய்யறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் ஒண்ணு அது ஒண்ணு நல்லா இருக்கு. இதான் நல்லா குழியா இருக்கு. ஐயோ ஐயோ சங்கீதா மாதிரி ஏமாறுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க பாண்டிக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜஷிதாவும் நானும் சேம் பிஞ்ச் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஒரே கலர் ட்ரெஸ்ஸா? ஆமா, செங்கல் கலர், சகாமுட்டி கலர். கரெக்ட்டா சொல்றாரு பாத்தியா? பாப்பா ரெட் கலர். ஆமா, நான் செங்காமுட்டி கலரா. சரி விடு, ஏன் செங்காமுட்டி கலருக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போத்தீஸ் தான் போறேன். வீட்டுல கிச்சன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி, குழம்பு தாளிக்கிற கரண்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டரு, இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்படியே வந்து கிராசரியும் வாங்கணும். நான் வந்து பேபி உடம்பு செல்லுறது இருக்கும்போது நான் ஒரு பிறந்தநாள் போனேன் தனியா. ஆமா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வாங்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு தான் போயிட்டு கிராசரி எல்லாம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆடி மாசம் ஆஃபர் எல்லாம் போடுவாங்க. ஆடி ஆஃபரே முடிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சிட்டு இருக்குமா? ஆமா, ஆடி மாசமே முடிய போகுது. இப்பதான் ஆடி பெருக்கே நடந்துக்குது. இன்னும் 10 நாள் இருக்கு. ஆடி ஆஃபர்ல போய் ஏதாவது அள்ளிக்கிட்டு வரலாம். எப்பவுமே ஆடி மாசம் ஆஃபர்ல ட்ரெஸ் எடுப்பேன். இந்த டைம் வந்து ஆடி ஆஃபருக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கல. போயிட்டு மேக்ஸ்ல தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். சாரி எடுக்கவே இல்லை. சாரி எடுக்கலாமா? ஓகே. என்ன ஜெஸ்டா தலையை கழிச்சிட்டடி. இவரு கிளிப்போ போட்டு என்னோட தலையை கழிக்கிறாரு. தலையை கழிக்காது. ஜெஷிதா அழகா கிளிப்பு போட்டுக்க. மண்டையை காட்டு இப்படி. ஜெஷிதா கிட்ட காட்டு. இங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு ஜெஷிதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஷாப்பிங் போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். காரை பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க் பண்ணிட்டு சங்கீதா பின்னாடி தூங்கிட்டா ஜெஷிதா. நான் எடுத்த உடனே ஸ்டேஷனரி செக்ஷன் பண்ணிட்டேன். கலர் பென்சில் எல்லாம் ஜெஸ்டாக்கு இல்ல. அது ஏன் இங்க வந்தனா இங்க தான் நான் வாங்க வேண்டிய ஐட்டமே நிறைய இருக்கு. நான் பால் குண்டானா? அதான் இல்ல, தாலிப்பு கரண்டி வாங்கணும். அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். அந்த பெரிய வாட்டர் பாட்டில். ஓகே. பட் தேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். காலி ஆகிட்டு இருக்கேன். எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. புரியுதா? நிறைய பேர் அதுதான் வாங்கியிருக்காங்களே. 2 லிட்டர் பாட்டில். ஐயோ 1 லிட்டர் தாங்க காணாம. 2 லிட்டர் காணாம. அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க எங்க இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 2 லிட்டர் பாட்டில் தான் சங்கீதா தேடி ஆசையா வந்தாரு. கடைசியில் இல்லையா. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணி குடிச்சு வாட்டர் பாட்டில் பொசிக்கிட்டே இருக்கு. இதுவுமே நல்லா தான் இருக்கு. 1 லிட்டரு. ஆனா அதுதான் நல்லா சூப்பரா இருக்கு. பெருசா இருக்கா கொஞ்சம்? ரொம்ப சின்னதா இருக்கு. ஏற்கனவே 1/2 லிட்டர் டப்பாவை நான் வச்சிட்டேன். கண்ணாடியில் இருந்தது. எவ்வளோவா? 710 இருக்கு. வா, என்ன வெயிட் அப்பா, சரியான வெயிட். எண்ணெய் ஊற்றும் போது வெடிக்க கூடாது இல்லை சங்கீதா, அதனால தான் டங்குன்னு வெடிக்கும்ல பாத்திரம் ஒல்லியா இருந்ததுன்னா. இந்த பாத்திரம் ஒன்று அது ஒன்று நல்லா இருக்கு. இதான் நல்லா குழியா இருக்குது. இது அகலமா இருக்கு. ஃப்ரை பண்ணி குட்டி மினியேச்சர் ஃப்ரை பண்ணி எது வேணுமோ வாங்கிக்கோ. என்ன பேபி? அந்த வாட்டர் பாட்டில் கிடைக்கல. அது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், இது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. அதானே? இந்த வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கே. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு, அழகா. ஆனா 1.5 லிட்டர் கொள்ளுது. ஏற்கனவே இருந்தது 2 லிட்டர் தூக்கியே குடிக்க முடியாது, பெருசு. இதுல சிப்பர். அப்போ ஒரு நாளைக்கு 2 டப்பா குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது 180 ml. இது ஒயிட்டாக்கதே நல்லா தான் இருக்கு. ஒரு வழியா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். சரி. இதுல நிறைய கலர் இருக்கு. Black, pure white, எது நல்லா இருக்கு? ப்ரௌனே நல்லா தான் இருக்கு. அகர்பத்தி அதானே? போன வாரமே இல்ல. இது நல்லா இருக்குமா? அந்த மங்கள் தீபம் எது ஒன்று இருக்கு. தேர்க்கே மங்கள் தீபம். நிறைய அகர்பத்தி இருக்கு. எது தேவையோ அதை எடுத்துக்கோ. எது நல்லா இருக்குன்னே தெரியல பேபி எனக்கு. சைக்கிள் பியூர் அகர்பத்தி விளம்பரம் வருது தானே? அதுதான் நம்ம காலங்காலமா யூஸ் பண்றது. எங்க இருக்குப்பா? கேண்டில் ஒன்று லாவெண்டர் மாத்தி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. நவீன மிஷின் பேபி. காய்கறி வெட்டுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். கத்தி வச்சு வெட்டி தர போறான். இல்ல உன்னை விட ஃபாஸ்டா வேலை செய்யும். அது நவீன இயந்திரம். ஆனா வந்து
நீயே ஓகே தான். இது 727 ரூபாய். விலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓகேன்றியா? அந்த நவீன இயந்திரத்தை விட நீ தான் பெஸ்ட். ஓகே. ஆனா இது மாதிரி ஒன்று வாங்கும் தான் எதிர்பார்த்தேன். பொரியெல்லாம் பண்றது பொடியா வெட்டணும்ல. சரி பட்ஜெட்டா வாங்கிக்கலாம். போது கடை கடன்னு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம். வீட்ல ஃபுட் ப்ராசஸர் இருக்கு பெருசு. அது வந்து மிக்ஸில போடுறது. போட்டு அரைக்கணும், ரொம்ப டைம் எடுக்கும். என்ன கிச்சனுக்கு நவீன இயந்திரம் ஒண்ணு கண்டுபிடிச்சு நிறுவப்படுது. இதுல 2 பிளேட் இருக்கு பி. சின்னதா இதுல வந்து 4 பிளேட் இருக்கு. 4 5 6 இருக்கு போல. இல்ல 4 தான். 5 இருக்கு. 5 பிளேட். இது எடுத்துக்கலாமா? கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்றதுக்குலாம் ஒரே டைம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. சறுக்குன்னு வெட்டுமா? தெரியலையே. நான் எடுக்கிறேன். சண்டை போடாத ஜெசிதா. ஓடு நீ நவீனத்தை. இதே தான் உடனில் தான் அது ரூம் ஸ்ப்ரே. அடிக்க கூடாது ஜெசிதா. சூப்பரா வாசனையா இருக்கான். லாவெண்டர் அது லாஸ்ட் டைம் வந்தது. இருக்கு லாவெண்டர் தான். லாவெண்டர் சின்னது கூட எடுத்துக்கோ. பின்னாடி இருக்கும் நினைக்கிறேன். எடுத்துறவா? இல்லையே. சரி ஓகே. ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிட்ட போல இருக்க. 2-3 மாசத்துக்கு வருமா போயிட்டு? ஆமா நிறைய ரொம்ப நாளுக்கு வரது தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் போகலாம். வாங்கினோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரா ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டா ஆகிடுச்சு. நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம் தான் நினைச்சேன். இன்னைக்கு செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில. ஷாப்பிங் சாட்டர்டேனால பாண்டிச்சேரியில எப்பவுமே டிராஃபிக் இருக்கும் சங்கீதா. வீக்கெண்டு நிறைய வந்து நவீன இயந்திரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான நவீன இயந்திரம். பெரிய டப்பா. உள்ள எல்லாமே நான் வாங்கி வந்து ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன். சோ காலையில பார்க்கலாம். ஓகே. ஷாப்பிங் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டப்பாலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோல தெரியும், கிச்சன்ல இந்த சமைச்சு இந்த பக்கம் திரும்பினாலே ஒரு அரிசி மூட்டை வந்து மூளையில வந்து இருக்கும் அரிசி மூட்டை. அது அழகா கொட்டி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டப்பா வாங்கிட்டு வந்தேன். இதுல வந்து அந்த பக்கெட் கூட மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுனால அது இடத்த அடிச்சிட்டு இருக்குமா. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் அந்த டாலினூட் பக்கத்துல அழகா நடுமுத்துல வைக்கலாம். இல்ல அந்த டாலினூட் அந்த பக்கமும் வைக்கலாம். எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இது அரிசி கொட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு. அப்ப எத்தனை கிலோ அரிசி பிடிக்கும் சங்கீதா நீ வாங்கியிருக்க டப்பா? இது 24 கிலோவே 22 கிலோவே அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அப்ப 1 கிலோ அதான் ஸ்டிக்கர் பிரிச்சாச்சு. ஒரு மூட்டை அரிசி கொட்டி வைக்கலாம். அப்ப கொட்டி வைக்க முடியுமான்னு பாப்போம். கொட்டி வைக்கிற வரைக்கும் கொட்டி வச்சுட்டு மீதி வந்து பார்த்தோன்னா நம்ம வேற இதுல அப்படியே சாக்குல வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல உடனே. ஓகே. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கீழே எடுத்து வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் காட்டுறேன். வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நிறைய வாங்கிட்டு வரல. ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் நம்ம ஷாப்பிங் பண்ணோமா. அதுல எல்லாமே இருக்கு. என்ன எல்லாமே வாங்கி வந்துட்டேன் நானு. அதுல எல்லாமே இருக்கு. ஸோ இல்லாத பொருள் மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவையான பொருள் மட்டும் மார்க் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தோன்னா 1 மாசத்துக்கு வரும். 1 மாசத்துக்கு மேலே வரும். நிறைய இருக்கு. அரிசி மூட்டையை பொறுத்த அளவுக்கு நாங்க ஒரு 2 மாசம்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோமே. அரிசி மூட்டை அப்படியே இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா நம்ம காலையில டிஃபன் செஞ்சிருமா, நைட்டுக்கும் டிஃபன் செஞ்சிருவோம். மதியம் ஒரு வேளை தான். அதுவும் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல போட்டுட்டு இருந்தோம். 3/4 கிளாஸ். 1 டம்ளர் தான் சின்ன. அதுலயே ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. காப்படியே அது அரைப்படியே. அது வந்து காப்படி சின்னதான் தெரியல. அந்த சின்ன படியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 போடுறேன். ஏன்னா இப்ப காய்கறி பொரியல் எல்லாம் சமைக்கும் போது சாப்பாடு அதிகமா வந்து சாப்பிட முடியல. அதனால ரொம்ப குட்டி அடினால அரிசி ரொம்ப நாளைக்கு நீடிக்குது. இது என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா உளுந்து, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி அரைக்கிறதுக்கு உளுந்து எவ்வளவு செய்யுங்க? அடே இதே உளுந்து 2 உளுந்து எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறானே. நான் உளுந்து தானே போய் எடை போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ மறுபடியும் எடை போட்டு வாங்கிட்டு வந்தியா? ஆமா நானும் உளுந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேனே. என்கிட்ட தானே சொன்ன உளுந்து. நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எவ்வளோ தெளிவாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கடைக்கு போயிட்டு போத்தீஸில் ஃபர்ஸ்ட் என்கிட்ட 1 கிலோ உளுந்து என்கிட்ட 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வர சொன்னேன். நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ போய் தனியாக அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்காம வாங்கிட்டு வந்து தான் இதில் வச்சேன். இப்போ 2 கிலோ உளுந்து வந்துடுது. அப்போ 2 மாசத்துக்கு உளுந்து பிரச்சனை இல்லை. உளுந்து பூச்சி பிடிச்சிரும். இப்படி நிறைய வேண்டதுனால தான் நான் நிறைய வாங்கிட்டு வரது இல்லை. உளுந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வாங்க போன இடத்துல 2 கிலோ பில்லு போடுறப்ப கூட நம்ம பார்க்கலாம். அவன் எதுவுமே சொல்லவே இல்லையா? அது எப்படி சொல்லுவான்? நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். அவன் எப்படி சொல்லுவான்? சரி விடு. உளுந்து அதுக்கப்புறம் தோரம்பருப்பு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரேஷன் தோரம்பருப்பு இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போடுவோம், கலந்துக்கலாம். அப்புறம் சிறுபருப்பு கூட கலந்து சமைக்கிறதுக்காக 1/2 கிலோ மட்டும் தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் இட்லி அரிசி வந்து 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு போடுறதுக்கு. ஆமா, இட்லி அரிசி 2 கிலோ. அதுக்கப்புறம் சிகப்பரிசி, சிவப்பரிசி, கார அரிசி. சிகப்பரிசி புட்டு செய்யறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அது வந்து தனியா எப்படி பண்றதுன்னு சொல்றேன். சரி, வந்து அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இது இட்லி அரிசி. அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கின? கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை 1 கிலோ. ஏன்னா ஜஸ்விதாக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெகுலரா அவிச்சு கொடுக்குறேன். அதனால நம்மளும் வந்து ஆமா சாப்பிடலாம். வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது? அது கெவுரு மாவு, ராகி மாவு. ராகி மாவு, ஓகே. ஆமா, அது வந்து ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். லூஸ்ல வித்துது ராகி ஃபிளார். ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் வாங்கல. வெங்காயம் வாங்கினேன், சின்ன வெங்காயம் 1 கிலோ. ஏன்னா சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு. பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வீட்டுல. ஸோ இந்த ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மளிகை ஜாமானே. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது வீட்டில். லூஸ்ல வாங்குறது நல்லா தான் இருக்கு. நம்ம பேக்கெட்ல வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகம், லூஸ்ல வாங்கினா கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கு. அதனால எப்பவுமே அங்கே போனால் லூஸ்ல அந்த அள்ளி போட்டு இலை போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் டெய்லியுமே ஃப்ரூட்ஸாக கொடுத்து அனுப்புறதா இருக்குது ஜஸ்விதாக்கு ஸ்நாக்ஸுக்கு. கொஞ்சம் வந்து நட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாதாம் முந்திரி மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், வால்நட்டு, அப்புறம் பிஸ்தா. வால்நட்டு தான் அவன் சாப்பிடவே மாட்டான். நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்க, வீணா போகுது. அதையே வாங்கிட்டு வர. ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதான், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். நான் குடிக்க போறேன். சரி, வாங்கி வந்துருக்கேன். வால்நட் சாப்பிடலனாலும் வந்து சாப்பிட்டு தான் பேபி ஆகும். நம்ம பிஸ்கெட்டு கேக் எல்லாம் பண்றோம்ல, அது போட்டு விட்டுட்டா வந்து தெரியாது. மிக்சிங்ல போட்டுடலாம். சாப்பிடணும், ரொம்ப ஹெல்தி, நல்லது. வால்நட் சாப்பிட்டாதான் மெமரி பவர், மூளைக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மூளை ஷேப்ல இருக்குது. அதான் வாங்கி வந்திருக்கேன். சரி, அப்ப ஜூஸ்ல கலந்து விட்டுரு. ஒன்னு டெய்லியும் ஒரு ஏதாவது ஜூஸ் போட்டுக்கும் போது அதுல போட்டுக்கலாம். அப்புறம் கார் ரெஃப்ரெஷ்னர் வந்து கார் ஃப்ராக்ரன்ஸ் வாங்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கே. வேற ஃப்ளேவர்ல எடுத்தா அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது. இது கொஞ்சம் மைல்டா நல்லா இருக்கு கார்ல வைக்க. அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாமி படிக்கிறதுக்கு வத்தி, அகர்பத்தி. சைக்கிள் பிராண்ட் இல்லன்னு தேடிங்க இல்லையா, இதை மட்டும் தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுதான் சைக்கிள் பிராண்ட். இதுல இன்னும் ஒண்ணு வாங்கி வந்திருக்கலாம். சைக்கிள் போற அகர்பத்தியா? ஆமா, இது எப்பயுமே அப்பத்துல இருந்தே இருக்கு. நான் சின்ன பிள்ளைல இருக்கிறது. சைக்கிள் போற அகர்பத்தி, மங்கள் தீப் ஒன்று. ஆமா, 2 வாங்கி வந்திருக்கேன். 2ல எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த டைம் அதே வாங்கிட்டு வரணும். உலர் திராட்சை வாங்கிட்டு வந்திருக்கேன். முந்திரி எல்லாம் வறுத்து போடுவோம்ல, பாயசம் எல்லாம் பண்ணா. பாயசம் பண்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஆமா, கேசரி பண்ணது தேடி பார்த்து கிடைக்கல, அதனால அது வாங்கிட்டு வந்தேன். ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் பென்சில், கலர் அடிக்கிறதுக்கு. ஆமா, எனக்கு வந்து ஒரு நோட்டு, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நோட்டு. கலர் பென்சில் இல்ல, கிரையான்ஸ் வாங்கிட்டு வந்தா அது பெரிய பெரிய கிரையான்ஸ்னால ஒழுங்கா கலர் அடிக்க மாட்டேன். வீட்டுல வெளியே போகுது. ஆனா கலர் பென்சில் அடிக்கும் போது நல்லா அழகா அது ஃபுல்லா கலர் நல்லா அடிக்கிறா. அதனால தான் வந்து கலர் பென்சில். அதுக்கப்புறம் முக்கியமா நான் வந்து வாங்க போனது இந்த தாளிப்பு கரண்டி வாங்க போனேன். உடஞ்சிருச்சு. அப்புறம் வந்து சொம்பு வாங்கலாம்னு போனேன். சொம்பு வந்து மறந்துட்டேன். சொம்பு மறந்துட்டேன். சரி, இப்படி வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, அதனால சொம்பு பரவாயில்ல. ஏன்னா வீட்டுல யாராவது வந்தா தண்ணி மொண்டு குடுக்கறதுக்கு ஒரு சொம்பு இருக்கு. அந்த சொம்ப காணாம போயிடுது. அதை தேடி கண்டுபிடிச்சே லேட் ஆகுது. எங்கேயாவது போய் டிஷ் வாஷர்ல எங்கேயாவது போய் அது ஒளிஞ்சிக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சொம்பு இருந்தா நல்லா இருக்கும். வரவங்க வாட்டர் பாட்டில் தண்ணி மொண்டு கொடுத்தா என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா சொம்புல நம்ம குடுக்கறதுக்கும் வாட்டர் கல்ல கொடுத்து வித்தியாசம் இருக்குல்ல. வாட்டர் பாட்டிலையும் கொடுக்கலாம் சரிங்களா, தண்ணி என்ன எல்லாமே நம்ம சொம்புல தான் பேபி. அப்பெல்லாம் வரவங்களுக்கு சொம்புல தண்ணி கொடுக்கணும். அப்ப சரி, சொம்பு வாங்கணும். அது பொறுமையா ஏதாவது பாத்திரம் போய் வாங்கிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி வாங்கியிருக்கேன். இதால ஒரு அடி அடிச்சேன்னா மண்டை உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஆயுதம் வாங்கியிருக்க. ஆமா, ஆயுதம்ன்ற மாதிரி வெயிட்டான தாளிப்பு கரண்டி. சோ நல்லா இருக்கு இந்த கரண்டி. அப்புறம் வந்து நவீன இயந்திரம் ஒண்ணு வாங்கினேன். நவீன இயந்திரமா ஃப்ரெண்ட்ஸ்? பொரியல் காய்கறி எல்லாம் வந்து வெட்டுறோம் இல்லையா, அர்ஜென்ட்டுக்கு இப்போ ஒரு வெங்காயம் வெட்டினா கூட லேட் ஆகுது. சரி, இதுல போட்டு வெட்டலாம்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டர், சாப்பர் இது பேரு. சாப்பரா கட்டரா பேபி? சாப்பர், மேனுவல் சாப்பர். சரி, இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா மூடி கொடுத்துருக்காங்க. அதுல போட்டு வெட்டும் போது தான் தெரியும் அது வெட்டுதா வெட்டலையா இல்ல கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பிளேடு இருக்கு பாரு? 5 பிளேடு இருக்கு பேபி. அழகா இதுல ஒரு இங்க பாருங்க, சும்மா இதுல எதுவுமே கிடையாது. ஆமா, அழகா கழுவுறதுக்குலாம் ஈஸியா இருக்கும். சரி, இந்த ஒரே ஒரு சின்ன நாபு இருக்கு, அதுல வச்சுட்டு மூடி போட்டு மேல இங்க பாருங்க வெள்ளை கலரா இருக்குல்ல, இதுல இருக்கு. அதை அப்படியே மேல இப்படி ஃபிட் பண்ணிட்டு கையால புடிச்சுக்க வேண்டியதான். புடிச்சிட்டு இங்க ஒரு இது இருக்கணுமா? அந்த கயிறு அறாதா? அறாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல கயிறு கொடுத்துருக்காங்க. அறாத மாதிரி
அழகா இருக்கு. இது வெட்டு தான் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யாராவது இது யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இந்த நவீன மிஷின் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா இல்ல வாங்கி வந்தது வேஸ்டான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணி சொல்றேன், இப்பயே வா யூஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா டிஃபன் செய்யல, அழகா வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு உனக்கு உப்புமா செஞ்சு தரேன். ஓகே ஓகேவா? உப்புமாக்கு இதுல வெட்டினா பவுடர் ஆயிடுமே. அப்புறம் பொடியை வெட்டுறதுக்கு தான் இது. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். பாப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்தேன்னா ஒன்று வாங்கினேன், லாவெண்டர் ஃப்ளேவர். ஆமா இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓடனல் வந்து சூப்பரா இருக்கு. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா, எண்ணெய் டப்பா. ஆமா நார்மலா ஒன்று வந்து வாங்கினல, அது வந்து பாத்தீங்கன்னா திறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உள்ள எண்ணெய் எல்லாம் போய் பிடிச்சிதா, அந்த எண்ணெய் பிடிச்சதுனால அது டைட் ஆகி போகுது. அதனால தான் நம்ம வந்து இப்படி திறந்து மூடுற மாதிரி வாங்கிக்கலாமே சொல்லிட்டு இது மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்க சூப்பரா இருக்கு. குழியா இருக்குது கிளாஸ் மாதிரி. மூடி போட்டு என்ன திறக்கலாமா? பயமா இருக்கு உடஞ்சிக்குமோ. அதெல்லாம் உடையாது. திறந்து இப்படி ஊற்றி கண்டுதாங்க. ஊத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்காங்க பாருங்க. இது இப்படி எடுத்து வச்சுட்டா எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்ததுன்னா இந்த குழியில வந்து நின்று போகுது. அந்த குழியிலயும் ஒரு ஓட்டை வச்சிருக்காங்க, அது உள்ள வந்து ஓட்டை வழியா உள்ள போயிடும். ஆமா. அதுக்கப்புறம் இந்த அரிசி, இது எவ்வளவு அரிசி கொள்ளுதுன்னு தெரியல, சூப்பரா இருக்கு இந்த டப்பா. ஆனா அரிசி கொட்டி வைக்கிற டப்பா வாங்கி வந்திருக்காரு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1090 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். டப்பாவோட பிரைஸ் ரொம்ப காஸ்ட்லி போல இது. நல்ல வெயிட்டா இருக்கு. அது நம்ம தூக்குறதுக்குமே ஈஸியா இருக்கு. ரெண்டு பக்கமும் இங்க பாருங்க. ஆமா எல்லா பக்கமும் தூக்குறதுக்கு பிடி கொடுத்துருக்காங்க, பிடிச்சி இழுக்கிறதுக்கு. எப்படின்னா இடமே இல்லாத இடத்துல வந்து இந்த பொருள் வைக்கலாம், சந்தில தள்ளி வைக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு. நான் எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஆமா இது 1.5 லிட்டர் பார்க்க நல்லா இருந்தது. சிப்பர் இருந்துச்சா, தூக்கி குடிக்க வெயிட்டா இருக்குன்ட்டு அப்படியே சிப்பரோட வாங்கிட்டு வந்தேன். குழந்தை தானே நீ சப்பி குடிக்கிறதுக்கு. என்னப்பா குழந்தை மட்டும் தான் வாங்கி குடிக்கணும்? ஆமா குழந்தை தான் சிப்பர்ல குடிக்கும். அப்படிலாம் கிடையாது, நானும் குடிப்பேன். சரி வா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அரிசி மூட்டெல்லாம் கொட்டி வைக்கலாம். வா இந்த நவீன இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம். நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஆனா வீட்டுல என்ன பிராண்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம போய் பாப்போம். வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல ஒரு அரிசி மூட்டை, கேமராவை இப்படி திருப்பின உடனே ஒரு அரிசி மூட்டை உட்காந்து கலர் கலர் பேக், பிங்க் கலர் பேக்னு சொல்லிட்டு கலர் கலரா வருது வந்திருக்கு. ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சா ஏதாவது பூச்சி உள்ள போகும், சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா வண்டு வந்துடும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டப்பாவில் கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. இங்க பாருங்க ரொம்ப நாளா பேபி கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் அரிசி கொட்டி வைக்கிற டப்பா. டப்பா வாங்கியாச்சு, நல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி கொட்டிடலாமா? கொட்டலாம். சங்கீதா பைல்வான் மாதிரி வேலை செய்யறாரு ஃப்ரெண்ட்ஸ். 24 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு 24 கிலோ. அரை மூட்டை கொள்ளுமா? அரை மூட்டை இதுன்னா 26 கிலோ தானே? ஆமா 3 கிலோ அரிசி தான் கொள்ளாது. லிட்டர் கணக்கு வேற, வெயிட் கணக்கு வேற சங்கீதா. ஆமா ஆனா கொல்லும் தான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு வந்து ஃபுல்லா கொல்லுது. ஆனா முழு அரிசி மூட்டையா இருந்தா கொள்ளாது. ஆமா கொட்டி வச்சுட்டு பேக் பண்ணி மீதி வந்து இந்த வேற உள்ள வச்சிடலாம். கபோல வச்சா நல்லா தெரியாதுல வெளிய. ஆமா ராமஜெயம் அரிசி தான், தஞ்சாவூர் பொன்னி நெய் கிச்சடி அரிசி. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி. வா வந்து பாருங்க அவ்வளவுதான் டப்பால போட்டேன். இன்னும் இதுல வந்து இன்னும் 2 கிலோ கூட கொள்ளுன்னு நினைக்கிறேன். 2 கிலோவா? அது நிறைய கொள்ளும் சங்கீதா. 5 கிலோ கொள்ளும். ஆமா மூடி எங்கப்பா? அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு பாரு. இப்பதான் வந்து மகிழ்ச்சியா இருக்குது சங்கீதாக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்தது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த பொருள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடியா இருக்குதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நவீன எந்திரத்தை வச்சு பிளேட் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு போல இருக்குது. செக்கிங்க போட்டுலாம். ஓகேவா? கேரட் நல்லா சீவு. முழுசா போடு, ஏன் வெட்டுற? இது ரெண்டா இப்படி நாலா வெட்டி போட்டுக்கலாம்ல. அது அப்ப நவீன எந்திரம் தான். ஏய் அப்படியே போட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேரட் போடுறாரு. கேரட்டை வெட்டுமானே தெரியல, பாப்போம். என்ன செய்யுங்க பண்ணுது? ஐயோ மூட்டை பூச்சி. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கேரட் வெட்ட மாதிரி ஒண்ணு முழுசா போட்டுருக்கணும் சங்கீதா. அங்க பாருங்க ஒரு பிளேட்லயும் ஒரு கேரட் ஒட்டிக்கணும் அப்படியே நிக்குது. மூட்டை பூச்சி கொல்லும் நவீன இயந்திரம். இதுதான் சங்கீதா இப்போ ஏமாந்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்காயத்தை போடுவோம்.
எதுக்கு அப்ப இது சாப்பர் எதுக்கு குத்துறாங்கன்னு தெரியலையே. அடடா ஏன்டி அதை வெட்டி போடுற, அதை வெட்டி போடுறதுக்கு அப்படியே போட்டாதான் சரி போடு. வெட்டி போடும் போதே வெட்டல, மூசா போட்டா எங்க இருந்து வெட்டுது? சரி ஓகே. ஆஃபா போறேன். அடடா அடடா எவ்வளவு பேபி இப்படி யாரும் கொடுத்து ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ சங்கீதா மாதிரி ஏமாறுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கத்தியில போய் சொருவி நிக்குது. ஐயோ ஏமாந்துட்டான் சேகர். நான் 100 ரூபாய் கொடுத்து பல்லாவரம் சந்தையில ஒரு காய்கறி கட்டர் வாங்கி வந்தேன். சூப்பரா வெட்டுச்சு அது. ஆமா சூப்பரா வெட்டுச்சு அது. ஆமா அது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீணாயிடுச்சுன்னு தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 100 ரூபாய் தான். ஹேண்ட் பிளெண்டரும் அதுக்கப்புறம் மாதிரி ஒரு காய்கறி கட்டர் பண்றதும் வாங்கி வந்தேன். இதே மாதிரி இழுக்கிறது தான் அது. சூப்பரா நல்லாதான் வெட்டுச்சு. சே சங்கீதா மூஞ்சி சோகமாயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஏமாந்து போயிட்டேனே. எவ்வளவு பேபி இது? எவ்வளவோ ஏமாந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கு நம்ம 3 பிளேட் வந்து சின்னதா வாங்கி வந்துருக்காங்க. மூட்டை பிச்சை கொல்லும் நவீனேந்திரன் மாதிரி வடிவேல சொல்லி விற்பானே அதே மாதிரி மால்ல வச்சு வித்துட்டாங்க போத்தீஸ்ல. இது இவ்வளவு பொடியா வெட்டியும் இது வெட்டலன்னா அப்புறம் எதுக்குடா இது? சரி எல்லாத்தையும் ஒண்ணா போடு. ஒருவேளை நிறைய போட்டா வெட்டணும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டிருக்கா அதனால வெட்டல. பெரிய மிஷின் இல்ல இது. எல்லாத்தையும் ஒண்ணா போடு. வெங்காயம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டா எப்படி பேபி டேஸ்ட் இருக்கும் வதக்கிறது? சரி சரி. அதனால எல்லாம் ஒண்ணா போட்டா எப்படி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒண்ணா பேபி சொல்றேன். கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா போடு. அப்படியே மூசா போடு. மூசா போட இடமே இல்லை. நீ மூசா போடுன்ற. இப்பயாவது வெட்டுதானே. இந்த பீன்ஸை கூட வெட்டலன்னா வச்சுக்க ரிட்டர்ன் கூட கொடுக்க முடியாது. ஆன்லைன்ல போட்டா கூட ரிட்டர்ன் கொடுக்கலாம். இத போட்டு இழுத்து கை வலி வந்துடும். கை வலி தான் வரும். இதுல காய்கறியே வெட்டிட்டு போயிடலாம் போல. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பி வாங்காதீங்க. இந்த மாதிரி சங்கீதா மாதிரி யாரும் நம்பி இந்த ஐட்டத்தை வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில. ஏன்னா இது ஒர்க்ஸ் ஃபுல்லா தான் இருக்கணும். ஆமா நீ ஒழுங்கா இழுக்கல. நல்லா வெட்டிச்சப்பா. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேன் நானு. நல்லாதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சங்கீதா முகத்துல ஒரு சிரிப்பே வருது. கேரட் பீன்ஸை வெட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா பொடி பொடியா சூப்பரா வெட்டி இருக்குது. நான் எது வாங்கி கேட்டாலும் வந்து பேபியா இது சொல்லி வந்து கலாச்சிட்டு வாங்கி தர மாட்டாரு. அப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டேன். ஆனா இவ்வளவு பொடியா வெட்டிட்டேன். கொஞ்சம் பெருசா வெட்டிட்டேன். அப்ப ஆனியன் வெட்டு. அப்ப என்ன தெரியும் ஒழுங்கா நீ இழுக்கல. கரெக்டா? மக்களே சங்கீதா ஒழுங்கா ஆப்ரேட் பண்ண தெரியாம வெட்டலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லாவே வெட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வெட்டுது. அப்ப வந்து யூஸ் பண்ண தெரியல உனக்கு நவீன எந்திரத்தை. நேரம் நீ வந்து குறை சொல்லி இருந்திருக்க நவீன எந்திரத்தை சொல்லு. சரி இவ்ளோ பொரியலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு பொரியல். கொஞ்சம் நான் முன்னாடியே நிப்பாட்டி இருந்தேனா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனுமே சூப்பரா வெட்டி இருக்கு. கேரட் பீன்ஸுமே நல்லா வெட்டி இருக்கு. சொல்லு அப்ப வந்து சொல்லு ஒழுங்கா சொல்லு. தப்பா சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யூஸ் பண்ண தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வெட்டல எல்லாமே சொறி இருந்தது. இப்போ வந்து பாருங்க சூப்பரா வெட்டி இருக்கு. அந்த கயிறு வந்து ஃபுல்லா இழுக்கணும். ஆமா நான் வந்து கொஞ்சமா ஆஃபா சும்மா இழுத்து விளையாடி நின்னுருக்கேன். இது இன்னொரு கேரட் பெருசா எடுத்து செக் பண்ணு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வெட்டிட்டேன். நான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொடுத்துருக்கேன். காலையிலேயே நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை ரவை இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா உப்புமா மாதிரி செய்ய போறேன். இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ். சண்டே எதுவுமே வந்து வாங்கவே இல்லை. சண்டே ஸ்பெஷலுக்கு மதியம் தான் ஏதாவது செய்யணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி நவீன எல்லாம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.